நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, இந்த அதிமுகவில் ஒரு பொறுக்கி கண்டனுக்கு போந்தவன் இருப்பான். ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பைய குடிகார குவாட்டருக்காக வீட்டில் இருக்கிற பொம்மனைகளை கூட்டி கொடுப்பான். நீ அவனை ஊற்றி கொடுத்தினா அவங்க வீட்டில் இருக்கிற பொம்மனைகளை கூட்டி கொடுப்பான். அவன் தான் யாருன்னு கேட்டால் CV சண்முகன் ஒரு. ஆமாம், ஏண்டா நீ என்ன வேணாலும் பேசுவியா? உன்னை யாரும் திமுக ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்றதால என்ன வேணாலும் பேசுவேடா? உங்கள் அக்கால ஒளி விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினா என்ன பேசணும் அது பேசிட்டு போடா. அங்கே என்ன பண்ணுறான், மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்கிறான். எப்படி விமர்சனம் பண்ணுறான்? எப்பவுமே முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களை ஒருமையில் தான் பேசுவான். அவனுக்கு நான் நல்லா வச்சு செய்வேன். அவனுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் கரெக்டான ஆள் இந்த குடியாத்த குமரன் தான். அந்த குடிகாரன் உங்கள் அக்காவோடைய உங்கள் வார்த்தை அவன் CV சண்முகத்துக்கு பதில் சொல்கிறது. அங்கே பேசுகிறாங்க, நீங்கள் ஆட்சிக்கு என்ன பண்ணிட்டீங்க? இளைஞர்களே உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுறேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நிறைவேற்றுறேன்னு தளபதி சொல்லி பண்ணிட்டுருக்கார்ல, அதை இவன் சொல்கிறான். அப்துல் கலாம் கனவு காணுங்கள் இளைஞர்களையும் தான் சொன்னார். ஆனால் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுவேன் என்றாரு. என் கனவு எனக்கு நயன்தாரா வேணும்னு கேட்குறாங்க. தலைவர் தளபதி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் இளைஞர்களை நிறைவேற்றவேன்னு சொன்னார்ல, அது மாணவர்களுக்கு இளைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நிறைவேற்றுகிறேன் சொல்லி அது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதை இந்த சரக்கு சண்முகம் வார்த்தா இவன் அந்த விழுப்புரம் ஆர்ப்பாட்டத்தில் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் திருப்பி சொல்கிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. என்ன சொல்கிறான்னா, அவன் சொல்கிறான், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நான் நிறைவேற்றுவேன் முதலமைச்சர் சொல்கிறாரு. எனக்கு நயன்தாரா வேணும், கூட்டினது விடுன்றான். எல்லோரும் நயன்தாரா கேட்பாங்க, கூட்டினது விடுன்றான். இவன் ஏற்கனவே பல முறை மேடையில் நயன்தாரா பற்றி பேசியிருக்கான், நடிகை நயன்தாரா பற்றி. அதனால தான் மேலே கேஸ் போட்டாங்க. என்ன கேஸ்னா, CV சண்முகத்தை குறித்தும் அவங்க வீட்டு பெண்களை குறித்தும் நான் ரொம்ப கேவலமாக பேசிட்டேன்னு விழுப்புரம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 10 நாளைக்கு முன்னால் நான் விழுப்புரம் கோர்ட்டுக்கு வந்தேன். அங்கே நம்ம கட்சி வக்கீலுங்க, நம்ம கட்சி மாவட்ட நிர்வாகிங்க, நகர ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாம் வந்தாங்க. அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர், மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் லட்சுமணன் அவர்களும், அதே போல் இன்னொரு மாவட்ட செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கௌதம சிகாமரனும் சந்தித்தேன். பிறகு எல்லா வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தார்கள், நீதிமன்றத்துக்கு வந்தார்கள், கட்சிக்காரர் வந்தாங்க, பாதுகாப்பாக அமுச்சு வச்சாங்க. அங்கேயே நான் பேட்டி கொடுத்தேன். CV சண்முகத்தை நேராக பார்த்தா செருப்பால் அடிப்பேன் சொல்லி. இன்றைக்கி அந்த பசனை பார்த்திக்கலாங்க மேடியில். இது ஒரு பேச்சா? குடியாத்த குமரன் பேசினா மட்டும் ஆர்ஷா பேசுகிறான், ஆபாச பேச்சாளரான். நான் ஆபாச பேச்சாளரான். ஒரு CM, ஒரு முதலமைச்சர் தலைவர் தளபதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின். என்ன உங்கள் எடப்பாடி பழனிசாமி மாதிரி சசிகலா காலில் விழுந்து டயர் நக்கி சசிகலா கால் போட்ட பிச்சில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார அந்த மாதிரி எங்கள் தலைவர் தளபதி MK ஸ்டாலின் தலைவர் தளபதி முதலமைச்சராக வந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்று பகிரங்கமாக அறிவித்து தேர்தலை சந்தித்தோம். தனிப்பெரும்பான்மையாக நாங்கள் வெற்றி பெற்றோம். மக்கள் வெற்றி பெற வைத்து தலைவர் தளபதி அவர்களே மக்கள் முதலமைச்சராக அமர வைத்திருக்கிறார். அந்த தலைவர் தளபதி ஒரு நடிகை கூட்டினது விடுறான்னா என்ன பேசலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பிரச்சனை வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறான். நீ வருத்தம் தெரிவிச்சிட்டா உன்னை விட்டுடுவோமா? முதலமைச்சர் வருத்தம் தெரிவிடா. CV சொன்ன முதலமைச்சருக்கு வருத்தம் தெரிவிடா. நயன்தாரா குறித்து பேசுறதுக்கு எல்லாம் ஆப் வீட்டு விழுந்துச்சு. எலெக்ஷன் நேரம் ஆப் ரிப்பீட் விழுது. எலெக்ஷன் நேரம் வேற. நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் நம்ம ஓட்டி நிற்கிறோம். இப்போ ஒரு பெண்ணை இவன் இந்த மாதிரி பேசிட்டான் மேடையில், உடனே ஆப் விழுந்திருக்கோம், உடனே வருத்தம் தெரிவிச்சிட்டான். அவனுக்கு தெரியும் பிரச்சனை வரும்னு. நம்ம சொல்லிட்டு முதலமைச்சர் அசிங்கப்படுத்திடுவோம், அசிங்கப்படுத்தி வருத்தம் தெரிவிச்சிடலாம் தான் பிளான் பண்ணி பண்ணுறான். நீ வருத்தம் தெரிவிச்சிட்டா விட்டுருவோமாடா? முதலமைச்சர் வருத்தம் தெரிவிடா. CV சண்முகம் முறை விழுப்புரத்துல செருப்பை கைட்டு அடிப்பான். விழுப்புரத்துல பொம்பளைங்களாம் அவன் சாணியை கட்சி அவன் மேலே ஊற்றி அவனை செருப்பில் அடிச்சு அவனை கழுதுமலை ஏற்றுங்க, கருமலி சிம்மி குத்தி அவனை கழுதுமலை ஏற்றுங்க. அந்த வருத்தம் தெரிவிச்சிட்டானே முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இடத்துல நயன்தாராவை கூட்டணும்னு கூட்டணும் சொன்னா எங்க முதலமைச்சர் தலைவர் தளபதிட்ட மன்னிப்பு கேள்றா.
ஆட்சி சரியில்லை, ஊழல் குற்றச்சாட்டுனா எதிர்கட்சினா அப்படிதான் பேசும். நாங்கள் பதில் பண்ணிட்டு போறோம். நயன்தாரா எனக்கு வேணும் கூட்டணி விடணும்னு சொன்னேன்னு, நயன்தாரா வேணும் கூட்டணி விடணும் முதலமைச்சர் சொன்னேன். முதலமைச்சர் கேட்டு மன்னிப்பு கேள்றா. அந்த நடிகை காலில் போய் விழுறா, நயன்தாரா காலில் போய் விழுறா. அது பாவம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு இயக்குனர் விக்னேஸ்வரத்தை கல்யாணம் பண்ணிக்கினாங்க. 2 குழந்தை, நல்லா அழகாக 2 குழந்தைங்க இருக்குது. அவங்க அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறை சோஷியல் மீடியாவில் அந்த குழந்தைங்களை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. புருஷ முன்னாடி ஒன்றா ஷூட்டிங் போகிறாங்க, கோயில் போகிறாங்க, ஒற்றுமையாக வாழ்ந்துருக்கிறாங்க, ஒரு நல்ல குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நடிகை எனக்கு வேணும், என்னை கூட்டினது விடுன்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட நீ கேட்குறேன்னா செருப்பில் அடிக்கிறது. இப்போ நான் கேட்டேன் உன்னை இப்போ முதலமைச்சர் நயன்தாரா வேணும்னு கேட்டேன் இல்லை. ஏன்னா அவர் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நிறைவேற்றுவேன் முதலமைச்சர் சொன்னதுனால என் கனவு நயன்தாரா வேணும்னு கேட்டேன் இல்லைடா. இப்போ நீ உங்கள் கட்சிக்கார்ட்ட போய் கேட்குற இல்லை, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன், என்னை ஜெயிக்க வைங்கன்னு. உன் கட்சிக்காரன் உன் பொண்டாட்டி கேட்குறான், கூட்டு போய் விடுறியா? சண்முகம், உன் கட்சிக்காரன் உன் பொண்டாட்டி கேட்குறான்டா, கூட்டு போய் விடுறியா? உன் கட்சிக்காரன் உங்கள் வீட்டில் உங்கள் மருமகங்களை கேட்குறான், கூட்டு போய் விடுறியா? உன் கட்சிக்காரன் உன் பொண்ணை கேட்குறான், கூட்டு போய் விடுறியா? உன் கட்சிக்காரன் உங்கள் வீட்டுக்கிற பொம்பளைங்களை கேட்குறான், கூட்டின்னு போய் லாஜில் விட்டு விளக்கு பிடிக்கிறாடா. எப்படி இருக்கும் உனக்கு? இப்போ அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? எங்கள் தலைவர் தளபதி எவ்வளோ பெரிய தலைவன், 52 வருஷம் உழைச்சி 52 வருஷம் உழைச்சி இன்னைக்கு முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருக்காரு. எப்போ பார்த்தாலும் வாடா போடான்னு பேசுகிறான். ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தான். நான் விழுப்புரம் கோர்ட்டில் நான் வந்துட்டு வந்தேன். நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொன்னாங்க. சட்டத்தை மதிக்கிறேன், காவல்துறை மதிக்கிறேன், நீதிமன்றத்துக்கு வந்தேன். ஆனால் நீ வரல நீதிமன்றத்துக்கு. ஒரு ஒண்டிச்சாளர் கேஸ் போட்டான், அவன் வரல. அங்கே நான் சொன்ன விழுப்புரத்தில், உனக்கு தைரியம் இருந்தா டே சிவி சண்முகா, நீ வர்த்தனுக்கு பிறந்திருந்தா, உங்கள் அம்மா உன்னை வர்த்தனுக்கு பெற்றுந்தா, இந்த முறை விழுப்புரத்தில் நில்டா எம்எல்ஏன்னு உன்னை கேட்டேன். விழுப்புரத்தில் நில்றா, நிற்பியா? அங்கே மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் டாக்டர் லட்சுமணன், அவரை எதிர்த்து உனக்கு அரசியல் பண்ணுறதுக்கு தம்புகுதாடா. இன்னைக்கு மயிலத்துக்கு ஓடி போயிட்ட, எங்கே போனாலும் நீ தோப்படா. எப்போ பார்த்தாலும் முதலமைச்சர் அவன் இவன் வாடா போடான்னு பேசுறது. இவனுக்கு தெரியும் நயன்தாரா கூட்டினது விடுன்னு சொன்னால் பிரச்சனை வரும்னு தெரியும், பெரிய பிரச்சனை அவன் தெரியும். சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம வருத்தம் தெரியும்னு சொல்லிடலாம். அந்த இடத்துல தளபதி ஸ்டாலின் வருத்தம் கேள்றான். முதலமைச்சர் தலைவர் தளபதி, எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர் வருத்தம் கேள்றாடே சிவி சண்முகம், எங்கள் தலைவர் தளபதி வருத்தம் கேள்டா. நயன்தாரா கூடுதணுமா? உங்கள் அம்மாவில் கூட்டு போய் உன் பொண்டாட்டி விடுறா ஊர் மேலே, கூட்டு போய் உன் பொண்ணை விடுறா ஊர் மேலே, கூட்டு போய் மருமகளை விடுறா ஊர் மேலே கூட்டு போய் உங்கள் வீட்டு பொம்பளைங்களை விட்டு சாப்பிட்றா. ஊற்றி கொடுத்தா போகிறோம், கூட்டி கொடுப்பான். ஒரு குவார்டர் சரக்கு கூட வீட்டு பொம்பளைங்களெல்லாம் கூட்டி கொடுத்துருவான். உன்ன மாதிரி எல்லாம் நினச்சினுக்கிறியா? ஏண்டா உங்களை மாதிரி நினச்சினுக்கிறியா? அவர் ஒரு தேச தலைவன்டா. அவர் ஆல் இண்டியா கூட்டணிக்கு அவரை தலைமை தாங்க சொல்கிறாங்க. ஆல் இண்டியா லீடர்ஸு எல்லா சிஎம்மும். அவர் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டார், நாய் குலைக்குதுன்னு. ஏன்னா தனிநபர் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு எங்களுக்கு சொல்லிட்டார் மாவட்ட செயலர் கூட்டத்தில். கடுமையாக பேசாதீங்க, அரசின் சாதனைகள் சொல்லுங்கன்னு. இந்த எல்லாம் பேசினா எப்படிங்க நம்ம வந்துட்டு பேசாமல் இருக்க முடியும்? நம்ம ஒன்றும் பெரிய மிராசு கிடையாது, நம்ம சாதாரண தொண்டை, நமக்கு கோபம் வரும். எவ்வளோ தைரியம் இருந்தா இவனுக்கு? இளைஞர்களை இளைஞர்கள் கனவுகளை நான் நிறைவேற்றுகிறேன், உங்கள் கனவுகளை நிறைவேற்ற வேணும்னா எனக்கு நயன்தாரா வேணும், அதுதான் என் கனவுண்ணா. கிளப்பாடு. உனக்கு தான் செல்ஃப் எடுக்கலையேடா. போன பதிவிலே சொன்னேன், நீ பார்க்க வேண்டிய வேலையை உங்கள் வீட்டுக்கு டிரைவர் தோட்டக்காரன் சமையல்காரன் பார்த்துனுக்கிறான். இதில் உனக்கு அந்த நடிகை வேணுமா? அந்த சகோதரி நயன்தாரா உன்னை செருப்பு வருத்தம் கட்டா நீ எப்படி ஜெயிச்சிட பார்க்கணுன்றாங்க விழுப்புரத்தில். அங்கே என் கட்சிக்காரெல்லாம் கங்கணம் கட்டுறாங்க. எங்கடா போனா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் 7 தொகுதி, நாங்கள் தொகுதியில் எங்கடா இல்லைடா. நீ நடிகை வேணுமா உனக்கு? உன் கனவு நடிகை வேணுமா? என் கனவு விட்டுறா. உன் கட்சிக்காரெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறான் நைட்டில் போதையில். அவன் சொல்கிறான், எங்களுக்கு சிவி சண்முகம் பொண்டாட்டி வேணும், சிவி சண்முகம் பொண்ணு வேணும், சிவி சண்முகம் மருமகம் வேணும், சிவி சண்முகம் குடும்பத்துக்கு வர பொம்பளைங்கள்லாம் வேணும். எங்கள் சிவி சண்முகம் நான் கேட்க போகிறேன், நல்லா ஆசைப்படுறான். அவங்க வீட்டில் பொம்பளைங்களாம் கூட்டு விட்டுறியாடா? கூட்டு விட்றா. இன்னொரு முறை சிஎம் பற்றி இந்த மாதிரி பேசினா செருப்பை கட்டி நடிப்பேன். இவன் வருத்தம் கேட்டால் விட்டுலாமா? இவனை கண்டிக்கணும். அனைத்து கட்சியில் இருக்கிற மகளிர் அணி சகோதரிகள் கண்டிக்கணும். ஆயிருந்தாலும் சிவி சண்முகம் வீட்டு பெண்களை நான் பேசியிருக்க கூடாது. அதனால் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்த குமரன்.